வெல்கம் யூ ஆல் டு கிருஷி ஆரி ஒர்க்ஸ். நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி வந்து இந்த பீகாக் ஃபெதரோட பேட்டர்ன்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நான் எப்படி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் ஒரு 2 ரோ மட்டும் நான் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீட்ஸை வந்து ஃபஸ்ட் நம்ம லோட் பண்ண போகிறோம். அப்புறமா இந்த திலகம் ஸ்டோனை ஒட்டி இந்த சுகர் பீடை வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் டீப்பாக வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். இதில் ஆக்சுவலாக அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த திலகம் ஸ்டோன் வச்ச வாட்டி இந்த பைப்பிங் த்ரெட்டு. இப்போ நான் எதுக்கு இது எல்லாமே வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் பேசிக் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 mm பீட்ஸில் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு 4 mm லைன்ஸ் அதே வந்து திரும்ப ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த பார்டரை வந்து எண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அகெயின் ஒரு 2 mm கொடுத்து எண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேசிங் மெத்தட் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் ஏதாவது புரியலன்னா எனக்கு டவுட்ஸாக கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4 mm பீட்ஸு. இதில் வந்து நான் சுகர் பீட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இந்த திலகம் ஸ்டோனை சுற்றி இருக்கிறதுக்கு மட்டும் தான் நான் வந்து சுகர் பீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இதே மாதிரி கூட பண்ணலாம். செகண்ட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 mm பீட்ஸ்க்கு பதிலாக 3 mm பீட்ஸில் கூட இந்த மாதிரி ரவுண்டு சர்க்கிளில் டிசைன் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸை கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து இதில் சுகர் பீட்ஸ் எதுவும் கொடுக்காததுனால நான் இப்போ எப்படி வச்சுருக்கணும் அந்த மாடலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு செகண்ட் சாய்ஸாக இருக்கிறது வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம மேப்பிங் போட்டுட்டு இந்த அவுட்லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிவிட்டு இந்த திலகம் ஸ்டோன் இதெல்லாம் ஒட்டி செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து மெஷரிங் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுறோம். இது நான் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டை டபுள் த்ரெட்டாக நான் கொடுத்துருக்கேன். எதுக்கு டபுள் த்ரெட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நல்லா ஒரு எம்போஸ்டான ஒரு லுக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை நல்லா க்ளீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நான் ஷேடோவாக லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல இருந்தால் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கம்மி ஸ்பேஸ் வந்து நான் எதுக்காக விட்டுருக்கேன்னா சைடில் அவங்க தைக்கும் போது நம்ம பீட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டேமேஜஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நான் பீட்ஸ் வந்து லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். 4 mm பீட்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா, இப்படி போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 2 பீட்ஸ் கிட்ட வந்துட்டு இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், பீட்லேயே லாக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து நீங்கள் த்ரெட் எடுத்து லைனாக இப்படி வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக அந்த லைன்லேயே உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ் வந்து ஸ்டிச் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரியே இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இந்த கர்வ்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே இந்த பீட்ஸ் வந்து லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 2 mm பீட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது இந்த மாதிரி 2 mm பீட்ஸு. ஸோ அது வந்து இந்த இடத்துல நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கர்வ் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இப்போ இந்த மாதிரி இந்த ஃபுல் ஷேப்ஸுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கர்வ்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ இந்த கர்வில் எதுவுமே இல்லை இல்லையா, இங்கே வந்து இப்படி கர்வ் பண்ணி முடிக்கிற மாதிரி வரும் சரிங்களா. இந்த மாதிரி அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கர்வ் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட் இப்படி கர்வ் பண்ணுற மாதிரி, ஒவ்வொரு கர்வும் அப்படியே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி செமி சர்க்கிளாக பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் மேலே உள்ளது மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த மாதிரி கர்வ் போடணும் அப்படிங்கிறது நல்லா பாருங்கள். இந்த மாதிரி கர்வ் போடுறதை இப்போ நம்ம வந்து போட்டு காமிச்சேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கர்வ் வந்து நீங்கள் போடுவீங்க சரிங்களா. ஒவ்வொரு கர்வ் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி போடுவீங்க. அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திலகம் ஸ்டோன் வந்து நீங்கள் ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறம் வந்து இப்போ இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் சுகர் பீட். இந்த சுகர் பீட் வந்து நரம்பில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஏன் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, அதே மாதிரி அவுட்லைன் வந்து ஓரளவுக்கு சன்னமாகவே இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கலர்ஸில் பாருங்கள் உங்களுக்கு அவுட்லைன் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே லைட்டாக ஒரு அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து 2mm பீடே போட்டிங்க அப்படின்னா, திரும்பி இதே இடத்துல நீங்கள் 2mm பீட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஷேப் வந்து கிடைக்காது. ஒரு திலகம் ஷேப் வந்து ரவுண்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த திலகம் ஷேப்பில் இப்படி ஒட்டிட்டு அப்புறம் இந்த சுகர் பீட் கொடுத்துட்ட வாட்டி இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டபுளாக வந்து உங்களுக்கு ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி கர்வ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் பென்சில்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. பென்சில் ஸ்கெட்சில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கெட்சில் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதாவது ஒரு க்ரீன் லைன், ஒரு பர்பிள், ஒரு க்ரீன், ஒரு பர்பிள், அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் லைனாக உங்களுக்கு வரும். இந்த லைன் ஃபுல்லாக வந்து பர்பிள் வரும். அதே இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வரும். அப்புறம் இந்த லைன் ஃபுல்லாக வந்து பர்பிள் வரும். ஸோ அதுக்காக நான் வந்து பர்பிள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே பாருங்கள் நான் கலர் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த லைன்ஸ் ஃபுல்லாக நான் பர்பிளுக்காக நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களுமே வந்து போடுங்க சரிங்களா. இந்த ஒர்க் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸாக இருக்கிற இந்த கலர் ஷேடிங் வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க் கிளாஸுமே எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதனாவது ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம சேனலில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் பண்ணியே நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து விசாரிச்சிக்கலாம். இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி எப்படி போடுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். See you soon with next interesting video. Until then, bye bye.